Hi students, happy morning to all. Today now going to start with new content 2.8 De Moivre's theorem and its application. So this is last exercise 2.8. So the subcontent 2.8.1 De Moivre's theorem. So what the De Moivre's theorem? So given any complex number cos theta plus I sin theta, ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ அண்ட் எனி இன்டிஜர் என், ஏதாவது என் பவரில் இருக்கும். ஸோ அதை எப்படி ரைட் பண்ணுறதுனாக்கா De Moivre's தியரம் ஃபார்மில் ரைட் பண்ணால் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா பவர் என் ஈக்குவல் டு காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா. ஸோ அப்போ பவரில் இருந்த எண் வந்து தீட்டா பக்கத்தில் மல்டிப்ளையர் ஆகிடும். ஓகேங்களா, இதுதான் De Moivre's தியரம் ஃபார்ம். ஓகேங்களா, ஸோ ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருவாங்க காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, பவரில் என் ஏதாவது நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ அதை இந்த ஃபார்ம் ரைட் பண்ணணும். இது இஸ் De Moivre's தியரம். ஓகே, ஸோ De Moivre's தியரம் யூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் Z ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் Z ஈக்குவல் டு 1 கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்முக்கு ரைட் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ Z ஈக்குவல் டு 1 மட்டும் தான் கொடுத்துருந்தாங்கனாக்கா ஸோ 1 ப்ளஸ் I0 ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்ம் ரைட் பண்ணணும். ஏதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு Z ஈக்குவல் டு 1 ஏதாவது நம்பர் கொடுத்தா அதை ஃபஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரைட் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அந்த கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு நம்ம ரைட் பண்ணாக்கா போலார் ஃபார்ம் ரைட் பண்ணணும். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரைட் பண்ண பிறகு என்ன பண்ணலாம், இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்ம் ரைட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு போலார் ஃபார்ம், யூ நோ தட் போலார் ஃபார்ம் Z ஈக்குவல் டு R இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இதான் போலார் ஃபார்ம், உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த போலார் ஃபார்ம் எப்படி ரைட் பண்ண தெரியும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் பண்ணிட்ட பிறகு ஆகுமெண்ட் ஆஃப் Z ஃபைன் பண்ணணும். ஆகுமெண்ட், யூனோ ஆகுமெண்ட் ஃபஸ்ட்டு R ஃபைன் பண்ணிங்க. ஆரோட வேல்யூ R வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். Z கொடுத்துறாங்களா அதுக்கு மாடலஸ் எடுக்கிறது தான் R. ஓகேங்களா, ஸோ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. அப்போ தீட்டா நெக்ஸ்ட் ஃபைன் பண்ணிங்க. இப்போ தீட்டா ஃபைன் பண்ணுறதுக்கு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் மாடலஸ் ஆஃப் y பை எக்ஸ், அதான் ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா வேல்யூ வந்து தான் தீட்டா வேல்யூ மாறும். நெக்ஸ்ட்டு ஸோ எந்த குவாட்ரண்ட்டில் லை ஆகும் வச்சு தான் அந்த தீட்டா வேல்யூ வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆல்ரெடி பார்த்துருப்போம் லாஸ்ட் எக்ஸைஸில். நெக்ஸ்ட் என்ன பண்ணாக்கா ஆகுமெண்ட் ஃபைன் பண்ணிட்ட பிறகு ஆகுமெண்ட் கூட என்ன பண்ணணும் 2k பையை ஜென்ரல் ஆட் பண்ணிங்க. ஜென்ரலாக ஆட் பண்ணிங்க 2k பை. ஓகேங்களா, ஸோ ஆகுமெண்ட் ஆஃப் Z கூட என்ன பண்ணிங்கனாக்கா 2k பை ஆட் பண்ணிங்க. ஸோ ஆகுமெண்ட் ஆஃப் Z ஈக்குவல் டு R இன்ட்டு காஸ் தீட்டா கூட என்ன பண்ணணும் 2k பை ஆர் 2n பை ஆட் பண்ணலாம் ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ப்ளஸ் 2k பை. ஓகேங்களா, வேர் k பிலாங்ஸ் டு இன்டிஜர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட்டு De Moivre's தியரம் யூஸ் பண்ணாக்கா ஸோ Z பவர் 1 பை n. ஸோ Z பவர் nth ரூட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதை ஃபைன் பண்ணுறீங்க. அப்போ nth ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் De Moivre's தியரம் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ Z பவர் 1 பை என்னாக்கா பவரில் வந்து 1 பை n இருக்கும். அந்த பவரில் இருக்கிறது தான் என்ன பண்ணும் தீட்டா பவரில் வந்துடும். ஓகேங்களா, ஸோ Z பவர் 1 பை Z ஈக்குவல் டு தான் Z. ஸோ பவர் 1 பை என்னாக்கா அப்போ R பவர் 1 பை n ஹோல் ப்ராக்கெட். ஸோ காஸ் ஆஃப் தீட்டா ப்ளஸ் 2k பை ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ப்ளஸ் 2k பை ஹோல் பவர் 1 பை n. ஸோ இந்த பவரில் இருக்கிறது எங்கே வரும்னாக்கா இந்த தீட்டாவுக்கு டேவிடில் வரும். ஓகேங்களா, 1 பையில் இருக்குல்ல, ஸோ பை 1 பை n மல்டிப்ளையில் வரும். அப்போ 1 பை வரும். ஸோ எப்படி சேஞ்சஸ் ஆகும்னாக்கா இப்போ Z பவர் 1 பை n ஈக்குவல் டு R பவர் 1 பை n டு காஸ் ஆஃப் தீட்டா ப்ளஸ் 2k பை பை n வந்துடும். இந்த 1 பை n இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து மல்டிப்ளை ஆகும். அப்போ 1 பை n வரும்போது டிவைடட் பை வந்துடும் ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ப்ளஸ் 2k பை பை n. ஓகேங்களா, ஸோ தான் De Moivre's தியரம். ஸோ இதில் கேவோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா k ஈக்குவல் டு 0லேருந்து ஆரம்பிப்பேன். 0 1 2 3 டாட் n மைனஸ் 1 வரைக்கும் அப்ளை பண்ணுங்க. ஸோ இதில் எப்படி எது வரைக்கும் அப்ளை பண்ணுறதுன்னு கேவோட வேல்யூஸ் எது வரைக்கும் அப்ளை பண்ணுறது தெரியுறதுக்கு பவரில் 1 பை nன்றது என்ன வருதுன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் Z பவர் 1 பை 3 வருது. Z பவர் 1 பை 3னாக்கா ஸோ அப்போ அதிலோட ஒன்றை லெஸ் பண்ணி
வேல்யூஸ் அப்ளை பண்ணணும். 1/3னாக்கா 0 1 2 வரைக்கும் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ பவரில் என்ன இருக்கோ அதோட ஒன்று லெஸ் பண்ணி கேவுக்கு வேல்யூ 0 ஃபஸ்ட்டு, கேவுக்கு வேல்யூ 1, அப்புறம் கேவுக்கு வேல்யூ 2 வரைக்கும் தான் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் Z பவர் 1/5ன்னு வருதுனாக்கா அப்போ அதோட ஒன்று லெஸ்ஸாக கொடுக்கணும். அப்போ கேவுக்கு 0 1 2 3 4 வரைக்கும் கொடுக்கணும். ஓகேங்களா? ஜென்ரல் டேர்ம்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு கரோலரி, இது டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும். ஓகேங்களா? சைன் மட்டும் டிஃபர் ஆச்சுனாக்கா எப்படி அதுக்கு ரிசல்ட் எப்படி ரைட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா பவர் n இருந்துச்சுனாக்கா ஸோ அந்த பவரில் இருக்கிற n வந்து எங்கே வரணும்? தீட்டாவுக்கு மல்டிப்ளை ஆகிடும். தீட்டா இருக்கிற பிளேஸுக்கு மல்டிப்ளை ஆகிடும். ஸோ எப்படி ரைட் பண்ண? டிமாரிஸ் அப்ளிகேஷன் தியரம் அப்படி அப்ளை பண்ணால் காஸ் ஆஃப் n தீட்டா மைனஸ் ஐ சைன் n தீட்டா. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, பவரில் மைனஸ் n இருக்குது. ஸோ அந்த மைனஸ் n வந்து இந்த தீட்டா பிளேஸில் மல்டிப்ளை ஆகும்போது என்ன சேஞ்சஸ் ஆகுதுன்னா காஸ் n தீட்டா மைனஸ் ஐ சைன் n தீட்டா. ஸோ ஏன் காஸ் தீட்டா மட்டும் ப்ளஸில் இருக்குனாக்கா ஸோ காஸ் இஸ் ஈவன் டேர்ம். ஸோ அதனால் நெகட்டிவ் தீட்டா பிளேஸில் நெகட்டிவ் அப்ளை பண்ணாலும் அது பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ சைன் இஸ் ஆட் டேர்மு. ஸோ அதனால் தீட்டா பிளேஸில் மைனஸ் n அப்ளை பண்ணினாக்கா அங்கே மைனஸாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி 11th பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் இஸ் காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா பவர் மைனஸ் n. ஸோ அப்போ அந்த மைனஸ் n வந்து இந்த தீட்டா பிளேஸில் அப்ளை பண்ணும்போது காசு வந்து பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இந்த மைனஸ் n இங்கே அப்ளை பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ காஸ் n தீட்டா ப்ளஸ் ஐ சைன் n தீட்டா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் இஸ் சைன் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் தீட்டான்னு இருக்குது ஈக்குவல் டு. அப்போ ஃபஸ்ட்டு காஸ் தீட்டா வரணுனாக்கா அப்போ காஸ் தீட்டா வந்து ஐ ஆஃப்னு இருக்குது, அதாவது இமேஜினரி பார்ட்டாக இருக்குது, சைன் வந்து ரியல் பார்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு காசில் ஸ்டார்ட் பண்ணாக்கா ரெண்டுத்துல காமனாக ஐயை காமனாக வெளியெடுத்தினாக்கா அப்போ காஸ் தீட்டா வந்து ரியல் பார்ட் ஆகிடும். ஸோ இதில் ஐ எல்லாம் காமனாக எடுத்தினாக்கா மைனஸ் ஐ சைன் தீட்டா ஆகிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தது டிமோரிஸ் தியரம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அது எப்படி ஃபார்மில் ரைட் பண்ணாக்கா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா பவர் n காஸ் n தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் இஸ் 2.8.2 ஃபைண்டிங் nth ரூட் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ ஏதாவது ஒரு நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு அது என்ன பண்ணணும்? nth ரூட் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அது என்ன பண்ணாக்கா டிமாரிஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு கொடுத்துருந்தாக்கா ஒரு நம்பர் கொடுத்துருந்தாக்கா அது எக்ஸ் ப்ளஸ் ஐ ஃபார்ம் ரைட் பண்ணணும். ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் z ஈக்குவல் டு 1 z ஈக்குவல் 5 எனி திங் கொடுத்துருந்தாக்கா அதை இந்த ஃபார்ம் ரைட் பண்ணணும். z ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்ம் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ரைட் பண்ணிட்ட பிறகு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்ம் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதை போலார் ஃபார்ம் ரைட் பண்ணணும். PO இல்லை போலார் ஃபார்ம் ஏற்கனவே சொன்னது தான் அது. ஸோ இது இந்த கண்டத்தில் வரும். 2.8.2ல் ஏற்கனவே சொன்ன இந்த கண்டத்தில் வரும். ஸோ போலார் ஃபார்ம்ன்றது என்னன்னாக்கா z ஈக்குவல் டு r இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு வரும். ஓகேங்களா? போலார் ஃபார்ம் ரைட் பண்ணணும். போலார் ஃபார்ம் எப்படி ரைட் பண்ணி தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு போலார் ஃபார்ம் முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆர்குமெண்ட் ஃபார்ம் ரைட் பண்ணும்போது இது கூட தீட்டா கூட 2k பையை ஆட் பண்ணிங்க 2k பை. ஓகேங்களா? ஸோ அப்போ z ஈக்குவல் டு ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏ ஆர்குமெண்ட். ஓகேவா? z ஈக்குவல் டு r இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் 2k பை ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ப்ளஸ் 2k பை. ஓகேங்களா? ஸோ இது நெக்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? என்ன கொஸ்டினுக்கு இந்த கண்டென்ட் ஃபைண்ட் தி nth ரூட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ z அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வச்சுருக்கோம். அப்போ z பவர் 1/nth ரூட் அப்போ 1/n z பவர் 1/n. அப்போ r பவர் 1/n ஹோல் பவர் காஸ் தீட்டா ப்ளஸ் 2k பை ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ப்ளஸ் 2k பை ஹோல் பவர் 1/n. ஓகேங்களா? ஸோ இதான் nth ரூட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் கேவுக்கு வேல்யூ என்ன அப்ளை பண்ண? k ஈக்குவல் டு 0 1 2 3 அப் டு டாட் n மைனஸ் 1 இருக்குது அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த பவரில் இருக்கிறது எங்கே வரணுன்னாக்கா இந்த தீட்டாவுக்கு இந்த தீட்டா பிளேஸ் மல்டிப்ளைல ஆகணும். ஸோ அதுக்கு தான் அப்ளையிங் டிமாரிஸ். இந்த பவரில் இருக்கிறது இந்த தீட்டா பிளேஸுக்கு மாறுறது தான் டிமாரிஸ் தீரமு. ஸோ அப்ளை பண்ணும்போது z பவர் 1/n ஈக்குவல் டு r பவர் 1/n இன்ட்டு இந்த 1/n பவரில் இருந்த டேர்ம் வந்து எங்கே வேணால் தீட்டாவுக்கு மல்டிப்ளைல வரும். இப்போ 1/, வர்றதால பை காஸ் ஆஃப் தீட்டா ப்ளஸ் 2k பை பை n வந்துடும் ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ப்ளஸ் 2k பை பை n. ஓகேங்களா? ஸோ தான் டிமாரிஸ் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு
கேக்கு வேல்யூ தான் சொல்லியிருக்கேன் 0 to n-1 வரைக்கும் அப்ளை பண்ணணும். ஸோ அப் டு எத்தனை டேர்ம்ஸ் அப்ளை பண்ணுறது தெரியறதுக்கு இது பவரில் வந்திருக்கல 1/n. ஃபார் எக்ஸாம்பிள் z பவர் 1/3 வந்திருக்குனாக்கா 1/3 வந்திருக்குனாக்கா அப்போ கேவுக்கு வந்து 0, 1, 2 வரைக்கும் தான் அப்ளை பண்ணணும். ஸோ நம்ம பவரில் என்ன இருக்கோ அந்த டேர்மோடைய ஒன்றை லெஸ் பண்ணி கேவுக்கு வேல்யூ அப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் z பவர் 1/5 வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கேவுக்கு வேல்யூ என்ன அப்ளை பண்ணணும்? k = 0, 1, 2, 3 up to 4 வரைக்கும் அப்ளை பண்ணணும். k = 0, k = 1, k = 2, k = 3, k = 4 வரைக்கும் அப்ளை பண்ணணும். This is nth root of a complex number. Next content subcontent is 2.8.3 the nth roots of a complex number. Okay, nth root of unity. So first part the nth root of complex number பார்த்தோம். Next is 2.8.3 is the nth roots of unity பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணாங்க nth root of யூனிட்டிக்கு ஒமேகா. ஸோ இந்த ஒமேகா சிம்பிள் எதுக்குனாக்கா ஒமேகா இஸ் an nth root of unity. ஒமேகா இஸ் an nth root of unity. ஓகேங்களா? ஸோ இதில் சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபியூ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ 1, ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் டாட் ஒமேகா பவர் n-1 இதெல்லாம் என்னன்னாக்கா காம்ப்ளெக்ஸ் நம்பர் nth root of a காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே என்ன nth root of a யூனிட்டி. ஓகேவா? nth root of unity சொல்லுவாங்க. ஸோ 1 ஒமேகா ஸ்கொயர் டாட் ஒமேகா பவர் n-னாக்கா nth root of unities வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி 1 இஸ் so the nth root of unity unity 1, ஒமேகா ஸ்கொயர் டாட் ஒமேகா பவர் n-1. பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி போகுது பாருங்கள். செக் பண்ணிங்கனாக்கா இது ஏபியா ஜிபியான்னு செக் பண்ணணும். ஏபியா ஜிபி ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. ஸோ சீக்வன்ஸு ஸோ செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபஸ்ட் டேர்ம் டிவைட் பண்ணிங்கன்னா ஒமேகா தான் வரும். தேர்ட் டேர்ம் டிவைட் பை செகண்ட் டேர்ம் டிவைட் பண்ணாலும் ஒமேகா தான் வரும். ஓகே, ஸோ தி சீரீஸ் இஸ் ஜாமெட்ரிக்கல் ப்ரொக்ரெஷன். ஸோ த சீரீஸ் ஆர் இன் ஜிபி ஜாமெட்ரிக்கல் ப்ரொக்ரெஷன். ஓகேவா? வித் காமன் ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா ஒமேகா. அப்போ எல்லாத்துக்கும் காமனாக என்ன வருதுனாக்கா ஒமேகா வருது. ஸோ காமன் ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா ஒமேகா. ஸோ வித் காமன் ரேஷியோ இஸ் ஒமேகா. ஓகேங்களா? செகண்ட் டேர்மை ஃபஸ்ட் டேர்மை டேட் பண்ணாக்கா ஒமேகா தான் வரும். தேர்ட் டேர்மை செகண்ட் டைம் டேட் பண்ணாலும் ஒமேகா தான் வரும். ஓகேங்களா? அதுமாதிரி ஃபோர்த் டேர்மை தேர்ட் டேர்மில் டேட் பண்ணாலும் ஒமேகா தான் வரும். ஸோ காமன் ரேஷியோ ஒமேகா. ஸோ அது சீரீஸ் இஸ் nth roots of unity series is GP geometrical progression. Next property property 2 is the sum of the all nth root of unity is 0. So nth root of unity எல்லாத்தையும் sum பண்ணினாக்கா 0 கேட்கல வரும். So the sum of all the nth root of unity is அப்போ எல்லாத்தையும் சம் பண்ணுது யூனிட்டி 1 plus omega square plus dot plus omega power n-1 equal to 0. So sum of the all nth root of unity is 0. Very important. Next property is product of the all nth root of unity. Product பண்ணுறோம். So property 3. So எல்லா nth root of unity எல்லாத்தையும் product பண்ண next. So the product of all nth roots of unity is. So product பண்ணும்போது so 1 into omega square into dot omega power n-1 equal to. So product பண்ணினாக்கா என்ன ரிசல்ட் வரும்னாக்கா -1 power n-1 வரும். So product of the all nth roots of unity is -1 power n-1. So sum of the all nth root of unity is 0. ஓகேங்களா? So this series is GP. That's all. Next note, இப்போ பார்த்த எக்ஸ்பிளேஷன் எல்லாமே பாயிண்ட்ஸாக இருக்குது. ஸோ the first one is all the roots of nth roots of unity are in
ஜாமெட்ரிக்கல் ப்ரொக்ரெஷன் அதான் ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டியை பார்த்தோம். ஸோ அந்த nth root of unity வந்து அந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜாமெட்ரிக்கல் ப்ரொக்ரெஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா சம் ஆஃப் த nth root of unity இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 0. அப்போ அந்த nth root of unity எல்லாத்தையும் சம் பண்ணினாக்கா 0க்கு ஈக்குவல். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா தி ப்ராடக்ட் ஆஃப் த nth roots of unity is n roots of nth root of unity is equal to -1 power n minus 1. இது தேர்ட் ப்ராப்பர்ட்டியை பார்த்தோம். நெக்ஸ்ட் fourth one is all the n roots of nth root of unity lies on the circumference of a circle whose center is at the origin and radius equal to 1, and these roots divide the circle into n equal parts and form a polygon of a n sides. இப்போ எத்தனை nth root of unity எத்தனை nth root of unity இருந்தாலும் சரி அது ஆர்கன் பிளேனில் மார்க் பண்ணினாக்கா எல்லாமே ஒரு சர்க்கிளில் லை ஆகும், சர்க்கிள் மேலே தான் லை ஆகும். ஸோ அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ஜினுக்கும் அந்த லை ஆகிற அந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா nth root of unity டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஒன்றா தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுமாரி நிறையா nth root of unity-யை மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த பாயிண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணிங்கனாக்கா ஒரு பாலிகன் வரும், பாலிகன் ஆஃப் n சைட்ஸ் வரும் ஓகேங்களா. ஸோ this is very important points. Next exercise 2.8 question number 1, if omega not equal to 1 is a cube root of unity, then show that a plus b omega plus c omega square by b plus c omega plus a omega square plus a plus b omega plus c omega square by c plus a omega plus b omega square equal to -1 ன்ட்டு ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வெரி சிம்பிளான சம். இது 1 or 2 மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் நல்லா நோட் பண்ணோம். ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன -1 ஒமேகா வந்து நாட் ஈக்குவல் டு 1 மீன்ஸ் இஸ் ஏ கியூப் ரூட் ஆஃப் யூனிட் சொல்லியிருக்காங்க. அப்போ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்னாக்கா ஒமேகா பவர் 3 ஈக்குவல் டு 1 வேல்யூ ஓகேங்களா. ஒமேகா பவர் 3 ஒமேகா கியூப் ஈக்குவல் டு வேல்யூ 1ன்ட்டு எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ அதை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு சிம்பிளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோம். Take the left hand side or the left hand side is a plus b omega plus c omega square by b plus c omega plus a omega square plus a plus b omega plus c omega square by c plus a omega plus b omega square. left hand side மட்டும் ஃபஸ்ட் எடுத்துட்டு ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் காமனாக இருந்தாக்கா அது கேன்சலேஷன் பண்ணலாம். ஸோ காமனாக வர மாதிரி இதை சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் இந்த 2 டேர்மையும் இந்த 2 டேர்ம்ஸை ஒமேகா ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ண போகிறேன் நியூமரேட்டர் டினாமினேட்டர். ஸோ மல்டிப்ளை நியூமரேட்டர் அண்டு டினாமினேட்டர் பை ஒமேகா ஸ்கொயர் டு 2 டேர்ம்ஸ் ஓகேங்களா. 2 டேர்மையும் ஓகேங்களா. 2 டேர்மையும் ஒமேகா ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் பை ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு பி ப்ளஸ் சி ஒமேகா ப்ளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர். இப்போ ஃபஸ்ட்டு டேர்மை நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன பண்ணிச்சு ஒமேகா ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் அட் த சேம் செகண்ட் டேர்ம் ஓகேங்களா. செகண்ட் டேர்மையும் ஒமேகா ஸ்கொயரால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி omega plus c omega square by the denominator omega square into c plus a omega plus b omega square. So numerator denominator ரெண்டு டேர்மையும் omega square மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ கேன்சல் பண்ணுறது இந்த ப்ராக்கெட் டேர்ம்ஸ் கேன்சல் பண்ணுற மாதிரி மல்டிப்ளை பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் நியூமரேட்டர் மட்டும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஒமேகா ஸ்கொயர் இருக்குல்ல அதை நியூமரேட்டர் மட்டும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. இந்த செகண்ட் டேர்மில் டினாமினேட்டரில் மட்டும் மல்டிப்ளை பண்ணுறீங்க ஒமேகா ஸ்கொயர். ஏன்னா அப்போ தான் கேன்சலேஷன் ஆகும், இந்த ப்ராக்கெட் டைம் கேன்சல் ஆகும், ரிமைனிங் வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் வரும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் நியூமரேட்டர் மட்டும் ஒமேகா ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணுங்கள், டினாமினேட்டர் மட்டும் பண்ணாதீங்க. இந்த செகண்ட் டேர்மில் டினாமினேட்டர் மட்டும் ஒமேகா ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணுங்கள், நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ண தேவை ஓகேங்களா. ஸோ ஒமேகா ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ ஒமேகா ஸ்கொயரில் எல்லா டைம் மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ நியூமரேட்டரில் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஏ, ஸோ ஏ ஒமேகா ஸ்கொயர்னு வரும். ஸோ ஏ ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு பி ஒமேகா பார்த்தீங்கன்னாக்கா பி ஒமேகா கியூப்னு வரும்.
plus omega square into c omega square c omega power 4 by the denominator அப்படியே ரைட் பண்ணுங்க denominator என்ன இருக்கு அப்படியே ரைட் பண்ணுங்க denominator மல்டிப்ளை பண்ண தேவையில்ல b plus c omega plus a omega square ஓகேங்களா plus the second termல numerator அப்படியே ரைட் பண்ணிட்டு denominatorல omega square multiplication ஓகேங்களா so omega square into a plus b omega plus c omega square by the denominator omega square multiply பண்றீங்க all the time so omega square into c so c omega square plus omega square into a omega cube plus next omega square into b omega square na b omega power 4 ஓகேங்களா so already you know that omega cube equal to 1 and the results so omega cube இருந்துச்சுனாக்கா அதுக்கு வேல்யூ வந்து 1 next omega power 4 இருந்துச்சுனா அதுக்கு என்ன வேல்யூ வரும் omega power 4 இருந்துச்சுனாக்கா அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னாக்கா omega cube into omega ஸ்ப்ளிட் பண்ணலாம் ஓகேங்களா so omega cube க்கு வேல்யூ வந்து 1 into omega அப்போ 1 into omega omega வரும் அப்போ omega power 4 க்கு வேல்யூ வந்து omega ஓகேங்களா so cube root of unity is 1 cube root of unity னாக்கா omega power 3 equal to 1 omega cube equal to 1 so அப்போ omega cube equal to 1 எங்கெங்கெல்லாம் ஒமேகா கியூப் வருதோ அந்த அதுக்கு வேல்யூ வந்து 1 அப்ளை பண்ணிடணும் நெக்ஸ்ட் ஒமேகா பவர் 4 வருதுனாக்கா அந்த ஒமேகா பவர் 4 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னாக்கா பிரிக்கலாம்னாக்கா ஒமேகா கியூப் இன்ட்டு ஒமேகான்னு பிரிக்கலாம் ஸோ அப்போ ஒமேகா கியூபுக்கு வேல்யூ வந்து 1 ஆகிடுமா அப்போ 1 இன்ட்டு ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா ஸோ ஒமேகா பவர் 4 இருந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூனா ஒமேகான்னு போடலாம் ஓகேவா இன்னொரு ரிசல்ட்டு 1 ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 இது தெரியும் உங்களுக்கு ஸோ அப்போ இதில் வந்து நம்ம டெரிவ் பண்ணிக்கலாம் அப்போ 1 ப்ளஸ் ஒமேகான்னாக்கா இந்த ஒமேகா ஸ்கொயர் ஆன்சர் பண்ணால் மைனஸ் ஆகிடும் அப்போ 1 ப்ளஸ் ஒமேகானாக்கா இந்த ஒமேகா ஸ்கொயர் ஆன்சர்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு ஆகிடும் இது முக்கியமான ரிசல்ட்ஸு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறீங்க இந்த ரிசல்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறீங்க ஸோ ஒமேகா கியூபுக்கு 1 ஒமேகா பவர் 4க்கு ஒமேகா 1 ப்ளஸ் ஒமேகாவுக்கு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஸோ ரிசல்ட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் இந்த ரிசல்ட்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நியூமரேட்டரில் பார்த்தா ஏ ஒமேகா ஸ்கொயர்னு இருக்குது அதை அப்படியே ரைட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு பி ஒமேகா கியூப் இப்போ ஒமேகா கியூப் வேல்யூ வந்து 1 ஆகிடும் அப்போ பி மட்டும் இருக்கும் நெக்ஸ்ட்டு சி ஒமேகா பவர் 4னு இருக்குது அப்போ ஒமேகா பவர் 4க்கு ஒமேகான்னு ரைட் பண்ணும் ஓகேங்களா ஸோ அப்போ நியூமரேட் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சேஞ்சஸ் ஆகுது பாருங்கள் ஈக்குவல் டு ஏ ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் பி ஒமேகா கியூப்னு இருக்குது இப்போ ஒமேகா கியூப் வேல்யூ வந்து 1 ஸோ ஓகே 1 படினாக்கா பி மட்டும் வரும் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சி ஒமேகா பவர் 4 அப்போ ஒமேகா பவர் 4க்கு வேல்யூ வந்து ஒமேகா ஸோ அப்போ சி ஒமேகா டிவைடட் பை இப்போ டினாமினேட்டரில் என்ன இருக்கு பாருங்க டினாமினேட்டரில் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு பி ப்ளஸ் சி ஒமேகா ப்ளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் ஓகேங்களா நெக்ஸ்ட் செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் செகண்ட் டைமு ஒமேகா ஸ்கொயர் அப்படியே ரைட் பண்ணுங்க ஒமேகா ஸ்கொயர் செகண்ட் டைமில் நியூமரேட்டர் அப்படியே ரைட் பண்ணிடுங்க ஸோ ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் ஓகேங்களா பை த டினாமினேட்டர் செகண்ட் டைமில் த டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா சி ஒமேகா ஸ்கொயர் ஸோ சி ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஒமேகா கியூப்னு இருக்குது அப்போ ஒமேகா கியூப் வேல்யூ 1 ஆகிடும் அப்போ ஏ மட்டும் இருக்கும் ஸோ அப்போ ஏ ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பி ஒமேகா பவர் 4னு இருக்குது அப்போ பி இன்ட்டு ஒமேகா பவர் 4 வேல்யூ வந்து ஒமேகா ஸோ அப்போ பி ஒமேகான்னு வந்து ஸோ பி ஒமேகா ஸோ இப்படி வந்து சேஞ்சஸ் ஆகிடும் இந்த ரிசல்ட்லாம் யூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நியூமரேட்டரில் பாருங்கள் ஏ ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஒமேகா அப்போ அதே டேர்ம்ஸ் இந்த ப்ராக்கெட்டில் இருப்பாருங்க ஏ ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஒமேகா அப்போ இந்த டேர்ம்ஸு கேன்சல் பண்ணிடலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டைமில் அந்த இந்த செகண்ட் டைமில் பாருங்களேன் ஏ ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் அப்போ ஏ ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் அப்போ இந்த செகண்ட் டைமில் இந்த நியூமரேட்டர் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் காமனாக இருக்கிறது ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்ட்டு இப்போ ரைட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டைமில் நியூமரேட்டரில் 1ன்னு இருக்குது டிவைடட் பை டினாமினேட்டரில் ஒமேகா ஸ்கொயர்னு இருக்குது ப்ளஸ் செகண்ட் டைமில் நியூமரேட்டரில் ஒமேகா ஸ்கொயர் இருக்குது டிவைடட் பை 1ன்னு இருக்குது ஓகேங்களா ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 1 into 1 1 plus omega square into omega square omega power 4 ஆயிடும் divided by denominator multiply பண்ணினாக்கா omega square ஓகேங்களா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க 1 into 1 1 plus cross multiply பண்ணினாக்கா omega power 4 ஆயிடும் divided by
டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணினாக்கா 1 into omega square ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இங்கே என்ன இருக்கு ஒமேகா பவர் 4 வந்துருக்கு. அப்போ ஒமேகா பவர் 4 வந்து அதுக்கு என்ன ரிசல்ட் பார்த்தோம், ஒமேகா பவர் 4 இருந்துச்சுன்னா அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், ஒமேகா கியூப் இன்ட்டு ஒமேகா. அப்போ ஒமேகா கியூப் வேல்யூ 1 ஆகிடும் இன்ட்டு ஒமேகா வரும். இப்போ ஈக்குவல் டு ஒமேகா. அப்போ ஒமேகா பவர் 4க்கு ஒமேகா ஆல்ரெடி அந்த ரிசல்ட் நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா. ஸோ பாருங்கள் ஒமேகா பவர் 4க்கு ஒமேகா ஓகேங்களா. ஸோ அப்போ 1 ப்ளஸ் ஒமேகா பை ஒமேகா ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் டு நியூமரேட்டர் பண்ணால் 1 ப்ளஸ் ஒமேகான்னு இருக்குது பை டினாமினேட்டர் என்ன இருப்பாருங்க ஒமேகா ஸ்கொயர்னு இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா 1 ப்ளஸ் ஒமேகாவுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அது எதில் இருந்துனாக்கா அப்படியே அந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா இதை நான் டெரிவ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஆல்ரெடி யூ நோ தட் 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 ரிசல்ட் நம்ம பார்த்தோம் ப்ராப்பர்ட்டியில். ஸோ அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும் 1 ப்ளஸ் ஒமேகாவுக்கு ரிசல்ட் வேணும். அப்போ 1 ப்ளஸ் ஒமேகா மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த ஒமேகா ஸ்கொயர் அப்படியே ஈக்குவல் ஆன்சர் மூவ் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். அப்போ 1 ப்ளஸ் ஒமேகாவுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். அப்போ 1 ப்ளஸ் ஒமேகா ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். அதான் இங்கே வந்திருக்கு பாருங்கள் நியூமரேட்டரில் 1 ப்ளஸ் ஒமேகான்னு இருக்குது. அதுக்கு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் பை டினாமினேட்டரில் ஒமேகா ஸ்கொயர். ஸோ இது கேன்சல் பண்ண ஒமேகா ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் ஈக்குவல் டு -1 ஈக்குவல் டு RHS சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம், ரைட் ஹேண்ட் சைடில் என்ன ப்ரூஃப் பண்ணோம் -1. ஸோ RHS ஹென்ஸ் ஷோடு ஓகேவா. Next question number 2. Show that √3/2 plus I by 2 power 5 plus √3/2 minus I by 2 power 5 equal to minus √3 into show பண்ண சொல்லியிருக்காங்க. வெரி சிம்பிள். இதில் இந்த போலார் ஃபார்ம்லாம் பார்த்துருக்கீங்களா, இந்த போலார் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி தான் இதை ரெடியூஸ் பண்ணி ஷோ பண்ண போகிறீங்க. ஸோ 2 ப்ராக்கெட் டைம்ஸ் வந்துருக்கு. ஸோ இதனோட காஞ்சிகேட் தான் வந்துருக்கு பாருங்க. அப்போ இது இசட்னு எடுத்தால் இது இசட் பார்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ லெட் இசட் இஸ் ஈக்குவல் டு √3/2 ப்ளஸ் I/2ன்னு வச்சுக்கலாம். இசட் பார்ன்றது இந்த செகண்ட் ப்ராக்கெட்டை இசட் பார்னு வச்சு செகண்ட் ப்ராக்கெட்டை √3/2 மைனஸ் I/2ன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதோட காஞ்சிகேட் தான் இது. ஃபஸ்ட்டு இந்த இசட் ஈக்குவல் எடுத்திங்களா, இதுக்கு போலார் ஃபார்ம் ரைட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு போலார் ஃபார்ம். ஸோ தி போலார் ஃபார்ம் ஆஃப் இசட்ன்றதுனா √3/2 ப்ளஸ் I/2 ஈக்குவல் டு போலார் ஃபார்ம் ஜென்ரல் ஃபார்ம் பண்ணாக்கா R இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் I சைன் தீட்டா ஓகேங்களா. இதான போலார் ஃபார்மு சைன் தீட்டா ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ணுங்க, ஆரோட வேல்யூ ஃபைன் பண்ணுங்க. R மீன்ஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் தான் ஆரோட வேல்யூ. இசட்டுக்கு மாடுலஸ் சேர்த்தினாக்கா வர வேல்யூ தான் ஆரோட வேல்யூ. ஸோ R இஸ் ஈக்குவல் அது முன்னாடி எக்ஸ் அண்டு ஒய்யோட வேல்யூ பார்க்கணும். அப்போ இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் IY ஃபார்மு. அப்போ இது ரியல் பார்ட் வந்து எக்ஸு மேன் பட் ஒய் ஓகேங்களா. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு √3/2 ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/2. ஐ எடுத்துக்கூடாது. ஸோ 1/2. ஸோ R இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ R இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x square. X value is √3/2. So √3/2 the whole square plus y square. So 1/2 the whole square. Okay. Next simply this square root of square பண்ண √3/2 square பண்ணினாக்கா √3 square na 3, 2 square na 4. அப்போ 3/4 plus 1/2 square பண்ணா 1/4. So denominator are same. So write the denominator 1 times, add the numerator. 3 plus 1 is 4. So 4/4 is cancel 1. So square root of 1. 1க்கு ரூட் இதுனாக்கா 1 தான் வேல்யூ. ஸோ ஆரோட வேல்யூ இஸ் 1. ஆரோட வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு டு ஃபைண்டு ஆல்ஃபா. ஆல்ஃபா வேல்யூ ஃபைண்ட் பண்ணிங்களா. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாலஸ் ஆஃப் y/x. நெக்ஸ்ட் இது ஆல்ஃபா வேல்யூ ஃபைண்ட் பண்ணுங்க. தீட்டா வேணும்ல, தீட்டா வேணும்னாக்கா ஆல்ஃபா ஃபைண்ட் பண்ணால் தான் தீட்டா ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாலஸ் ஆஃப் y/x. y/x மீன்ஸ் இமேஜினரி பார்ட் பை real part. What the imaginary part 1/2 by real part is √3/2. So √3/2 ஓகேவா. ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் என்ன பாருங்க, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாலஸ் ஆஃப் 1/√3 ஓகேவா. ஸோ மாலஸ் ரிமூவ் பண்ணினாக்கா ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3 வரும் ஓகேங்களா.
ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan inverse 1/√3 1/√3க்கு ஆங்கிள் பார்த்தீங்கன்னாக்கா π/6 ஓகேங்களா. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு π/6. நெக்ஸ்ட்டு எந்த குவாட்ரண்ட்டில் லையாவது பார்த்து தான் தீட்டாவோட வேல்யூ ஃபைன் பண்ண முடியும். ஸோ ஆர்கன் பிளேனில் இந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ரியல் ஆக்சஸ், திஸ் இஸ் இமேஜினரி ஆக்சஸ், இஸ் ஆர்ஜின் ஓகேவா. ஸோ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா z ஈக்குவல்னு எடுத்தீங்க. z ஈக்குவல் டு √3/2 ப்ளஸ் i/2ன்னு எடுத்தீங்க. ஸோ அப்போ பாயிண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணும்போது √3/2, 1/2 ஓகேங்களா. ஸோ எக்ஸுக்கு √3, ஒய்க்கு 1/2 ஓகேவா. ஸோ அதை மார்க் பண்ணும்போது எக்ஸுக்கு √3 ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குன்னு வச்சுங்க, எக்ஸுக்கு ஒய்க்கு வந்து 1/2 அப்போ இங்கே வரும். ஸோ அப்படியே ஆர்ஜினை ஜாயின் பண்ணிங்கனாக்கா திஸ் இஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா √3/2, 1/2 ஓகேவா. ஸோ ஆங்கிள்னா ஃபைன் பண்ண ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு π/6 ஆல்ஃபான்றது இங்கே லையும் π/6 ஓகேவா. ஸோ அந்த பாயிண்ட் எந்த குவாட்ரண்ட்டில் லையனா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் லையாது. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் லையாச்சுனாக்கா அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு பார்த்தோம் ரைட்டுங்களா. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் லையாச்சுனாக்கா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. அப்போ π இஸ் ஈக்குவல் டு π/6னாக்கா அப்போ தீட்டா இஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் லையாவது. ஸோ இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு π/6 தீட்டா இஸ் ஈக்குவல் டு π/6 ஓகேங்களா. அப்படியே சர்க்கிள் ட்ரா பண்ணிங்கனாக்கா இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஐயும் ஓகேங்களா. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம லாஸ்ட் எக்ஸைஸில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு போலார் ஃபார்ம் ரைட் பண்ணும். போலார் ஃபார்மு ஸோ z ன்றது √3/2 ப்ளஸ் i/2 ஈக்குவல் டு r இன்ட்டு காஸ்டா ப்ளஸ் i sin தீட்டா. ஆர்ன்றது வேல்யூ வந்து 1 இன்ட்டு காஸ் தீட்டா வேல்யூஸ் π/6. ஸோ π/6 ப்ளஸ் i sin தீட்டா π/6 ஓகேவா. ஸோ போலார் ஃபார்மை ரைட் பண்ணிச்சு. இது 1ன்னு வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ அதேமாரி சிமிலர்லி நம்ம z பார்னு ஒன்று படுத்தோம். z பார் ஈக்குவல் டு நம்ம இந்த செகண்ட் ப்ராக்கெட் டைமில் இருக்கிறது நம்ம z பார்னு எடுத்தோமா. ஸோ அதை √3/2 மைனஸ் i/2ன்னு வந்துருக்கு ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன வித்தியாசம் பாருங்க, 2 ப்ராக்கெட்டும் சைன் மட்டும்தான், மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது அதுதான் ஓகேங்களா. ஸோ அப்போ அதுமாரி என்ன பண்ண சிமிலர்லி இதேமாரி சிமிலர்லி மைனஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. அப்போ ஃப்ரம் 1க்கு என்ன ரிசல்ட் வந்து அதுதான் இதுக்கு வரும், நான் சைன் மட்டும் சேஞ்சஸ் ஆகிடும். அப்போ z பார் ஈக்குவல் டு அதுக்கு போலார் ஃபார்ம் பார்த்தீங்கன்னாக்கா காஸ் π/6 மைனஸ் i sin π/6 இது நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. 2 ப்ராக்கெட் டைம்ஸ் வந்தது இன் கொஸ்டினில். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் டைம் நம்ம இசட்னு எடுத்தோம், செகண்ட் ப்ராக்கெட் டைமை இசட் பார்னு எடுத்தோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் டைமை இசட்னு எடுத்து அதுக்கு போலார் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட் ஆல்ஃபா வேல்யூ ஃபைன் பண்ணி போலார் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணிச்சு, அது 1ன்னு வச்சுருக்கீங்க. அதேமாதிரி செகண்ட் ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா இசட் பார்னு வச்சோம். ஸோ அதுக்கு மறுபடியும் ஃபைன் பண்ண தேவையில்ல, சிமிலர்லி போட்டுட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு என்ன ஆன்சர் வந்து அதே ஆன்சர் ரைட் பண்ணிட்டு சைன் மட்டும் மாற்றி சென்டரில், ஏன்னா இங்கே மைனஸ் சைன் வந்திருக்கு, அது சென்டரில் மட்டும் மைனஸ் சைன் மாற்றி ஓகேங்களா. ஸோ ஃப்ரம் 1 and 2 ஓகேங்களா. இப்போ கொஸ்டின் ரைட் பண்ணுங்கள். வாட் த கொஸ்டின் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா √3/2 ப்ளஸ் i/2 பவர் 5 ப்ளஸ் √3/2 மைனஸ் i/2 பவர் 5 ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணாக்கா ஈக்குவல் டு மைனஸ் √3ன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இதுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரம் 1 ஓகேங்களா. இதுக்கான ரிசல்ட் பண்ணால் ஃப்ரம் 2 இதை அதில் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் டைமுக்கு ஃப்ரம் 1 பாருங்கள், இதான் ஆன்சர் வந்திருக்கு போலார் ஃபார்மா. ஸோ அதை ரைட் பண்ணிங்க. ஸோ காஸ் π/6 ப்ளஸ் i sin π/6 பவர் 5 ப்ளஸ் செகண்ட் ப்ராக்கெட்டுக்கு இந்த செகண்ட் ரிசல்ட்டு. ஸோ காஸ் π/6 மைனஸ் i sin π/6 பவர் 5 ஓகேங்களா. ஸோ இதை ரெடியூஸ் பண்ணினாக்கா சிம்ப்ளை பண்ணினாக்கா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரணும்னாக்கா மைனஸ் √3ன்னு வரணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொஸ்டின் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா √3/2 ப்ளஸ் i/2க்கு நம்ம என்ன ரிசல்ட் ஃபைன் பண்ணி வச்சுருக்கோனாக்கா ஃப்ரம் 1 இது நம்ம அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராக்கெட்டுக்கு சிமிலர்லி போட்டு இசட் பார்ன்றது செகண்ட் ரிசல்ட்டு அதை இந்த ப்ராக்கெட்டில் ரைட் பண்ணியாச்சு ஓகேங்களா. பவரில் 5ன்னு இருக்குது. பை பவரில் இருந்துச்சுனாக்கா இந்த போலார் ஃபார்ம் இருக்குது. பவரில் எப்படி இருக்குது பாருங்கள், பவரில் n வச்சுக்கோங்க.
இப்போ எந்த ஃபார்மில் ரைட் பண்ணால் டிமாரிஸ் தியரம்ஸ். அப்போ பவரில் இருக்க டேர்ம்ஸை இந்த தீட்டா பிளேஸுக்கு மல்டிப்ளை ஆகிடும். ஸோ பவரில் எங்கே வரணுனாக்கா இந்த தீட்டா பக்கத்தில் மல்டிப்ளைல வரணும். ஸோ அதான் டிமாரிஸ் தியரம். ஸோ ஈக்குவல் டு ஸோ பவரில் இந்த 5 வந்து இந்த பைக்கு பக்கத்தில் வந்துடும். ஸோ இப்போ காஸ் 5 பை பை 6 ப்ளஸ் ஐ சைன் 5 பை பை 6 ஓகேவா. ப்ளஸ் அதேமாரி இந்த பவரில் இருக்க டேர்ம்ஸும் இந்த பைக்கு பக்கத்தில் வந்துடும் தீட்டா பிளஸ் ஓகேவா. ஸோ இப்போ காஸ் 5 பை பை 6 மைனஸ் ஐ சைன் 5 பை பை 6 யூஸிங் பை டிமாரிஸ் தியரம் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ளஸ் டைம் மைனஸ் டைம் கேன்சல் ஆகும். ப்ளஸ் டைம் ஆஃப் ஐ சைன் பை பை 6 மைனஸ் சைன் பை பை 6 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, காஸ் 5 பை பை 6 காஸ் 5 பை பை 6 அப்போ 2 டைம்ஸாக வந்திருக்கு. ஸோ ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் காசு 5 பை பை 6 வந்து. ஸோ இதுக்கு வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஸோ இது எப்படி ஸ்பிட் பண்ணலாம்னாக்கா 2 மெத்தடில் இது ஸ்பிட் பண்ணலாம். ஸோ 2 காஸ் இந்த 5 பை பை 6 எப்படி ஸ்பிட் பண்ணலாம்னாக்கா 2 காஸ் பை மைனஸ் பை பை 6ன்னு சொல்லிக்கலாம். அதாவது பை மீன்ஸ் 180 மைனஸ் தீட்டான்னு அப்படி பிரிக்கலாம். இல்லை இது மல்டிப்ளை பண்ணி கூட 5 இன்ட்டு பைனாக்கா 180 அது மல்டிப்ளை பண்ணி கூட ஸ்பிட் பண்ணலாம். இப்படி வேணால் ஸ்பிட் பண்ணலாம். ஸோ ஈக்குவல் டு இதுக்கு வேல்யூ எப்படி ஃபைன் பண்ண பாருங்கள், 2 காஸ் 180 மைனஸ் தீட்டா. ஸோ காஸ் 180 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா ஓகேங்களா. ஸோ மைனஸ் காஸ் தீட்டான்றதுனா பை பை 6 ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மைனஸ் வந்து வெளியே கொண்டு வந்தோம். மைனஸ் 2 காஸ் பை பை 6 வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா √3/2. ஸோ மைனஸ் 2 இன்ட்டு √3/2 ஓகேங்களா. ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ -√3 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் RHS side. Hence showed. That's all. Next question number 3. Find the value of 1 plus sin pi by 10 plus I cos pi by 10 divided by 1 plus sin pi by 10 minus I cos pi by 10 whole power 10 கொடுத்துறோம் ஓகேங்களா. ஸோ வெரி சிம்பிள் சம்மு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நியூமரேட்டர் டினாமினேட்டரில் இந்த 1 தவிர இந்த பாருங்கன்னா சைன்லேருந்து இந்த காஸ் பை பை டேர்ம் மட்டும் இசட்னு வச்சுக்கலாம். நம்ம டினாமினேட்டரை இசட் பார்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ 1 பக்கத்தில் இருந்த சைன் பை பை 10 ப்ளஸ் ஐ காஸ் பை பை 10 லெட் இசட் ஈக்குவல் எடுத்துக்கலாம். ஸோ சொல்யூஷன் இசட் ஈக்குவல் டு லெட் இசட் ஈக்குவல் டு சைன் பை பை 10 ப்ளஸ் ஐ காஸ் பை பை 10ன்றத இசட் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதோட காஞ்சிகேட் தான் டினாமினேட்டர் இருக்கு பாருங்க, சைன் பை பை 10 மைனஸ் ஐ காஸ் பை பை 10 ஓகேங்களா. ஸோ அதை இசட் பார்னு வச்சுக்கலாம், இல்லை 1 பை இசட்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ 1 பை இசட் ஆர் இசட் பார் 1 பை இசட்னாலும் இசட் பார் ஒன்று தான். ஸோ இதோட காஞ்சிகேட் தான் டினாமினேட்டர் இருக்குது. ஸோ சைன் பை பை 10 மைனஸ் ஐ காஸ் பை பை 10 இதை 1 பை இசட்னு வச்சுருங்க. ஸோ இப்போ கொஸ்டின் இப்போ ரைட் பண்ணலாம். கொஸ்டின் இஸ் ப்ராக்கெட்டில் 1 ப்ளஸ் சைன் பை பை 10 கொஸ்டின் அப்படியே ரைட் பண்ணுறேன் ப்ளஸ் ஐ காஸ் pi by 10 divided by denominator 1 plus sin pi by 10 minus I cos pi by 10 பவரில் 10 இருக்கு ஓகேவா ஈக்குவல் டு. ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டின் எடுத்தோம்ல, ஸோ இது நம்ம சப்ஸ்டின் எடுத்தோம்னாக்கா இந்த டேர்ம்ஸை சைன் பை பை 10 ப்ளஸ் ஐ காஸ் பை பை 10 இசட்னு வச்சுருக்கோம். டினாமினேட்டரில் சைன் பை பை 10 மைனஸ் ஐ காஸ் பை பை 10 இஸ் 1 பை இசட்னு வச்சுருக்கோம். அப்படியே சப்ஸ்டின் பண்ணினாக்கா ஸோ 1 ப்ளஸ் இந்த டேர்ம்ஸ் அப்படியே நம்ம என்ன வச்சுருக்கோம்னாக்கா இசட்னு வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ அப்போ இசட் பை 1 ப்ளஸ் இந்த டேர்மும் 1 பை இசட்னு வச்சுருக்கோம். அப்போ 1 ப்ளஸ் 1 பை இசட் ஓகேங்களா பவரில் 10. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு இது சிம்பிளை பண்ணுங்கள். நியூமரேட்டரில் அப்படியே இருக்கட்டும் 1 ப்ளஸ் இசட்டு பை டினாமினேட்டரில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் 1 இன்ட்டு இசட்டு இசட் ப்ளஸ் 1. ஸோ இசட் ப்ளஸ் 1 பை இசட் பவர் 10 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 1 ப்ளஸ் இசட் பை இசட் ப்ளஸ் 1 பை இசட். அப்போ இந்த இசட் வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணினாக்கா இன்ட்டு இசட் ஆகிடும் ஓகே. 1 பை இசட்னு இருக்குது, அப்போ இசட் பை 1 ஆகிடும். அப்போ இன்ட்டு இசட் இங்கே வந்துடும். ஸோ இது ரெசிப்ரோக்கல் பண்ணினாக்கா இசட் பை இசட் ப்ளஸ் 1 வரும் ஓகேங்களா. இசட் பை இசட் ப்ளஸ். ஸோ இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும் பாருங்கள். பவரில் 10 இருக்குது. 1 ப்ளஸ் இசட் ப்ளஸ் 1 தான் ஓகேங்களா. இது கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் வந்து இசட் மட்டும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ இசட் பவர் 10 வரும். இசட் பவர் 10. ஸோ இசட்ன்றது நம்ம என்ன எடுத்து பாருங்கள், இசட் ஈக்குவல் டு
கொஸ்டின் ஸ்டார்டிங்கில் பாருங்களேன் இசட்டுக்கு நம்ம என்ன எடுத்து பாருங்க sin pi by 10 plus I cos pi by 10. ஸோ அப்போ அந்த இசட் பிளேஸுக்கு இதை சப்ஸ்டிட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ ஈக்குவல் டு இசட்டுக்கு sin pi by 10 plus I cos pi by 10 பவரில் 10 ஓகேங்களா. ஸோ எப்பவுமே காஸ் டைம் ஃபஸ்ட்டு வரணும், அதுக்கப்புறம் சைன் டைம் வரணும். இப்போ காஸ் டைம் பார்த்தீங்கன்னாக்கா இமேஜினரி பார்ட்டாக இருக்குது, சைன் வந்து ரியல் பார்ட்டாக இருக்குது. இப்போ காஸ் டைம் வந்து ரியல் பார்ட்டாகவும் சைன் டைம் இமேஜினரி பார்ட்டாக சேஞ்ச் ஆகணுனாக்கா ஐ வந்து சேஞ்சஸ் ஆகும். அப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா என்ன நம்ம சம்ஸில் பார்த்துருக்கோம், ஐயை காமனாக வெளியே எடுப்போம். அப்போ ஐயை காமனாக வெளியே எடுக்கும்போது இமேஜினரி பார்ட் வந்து ரியல் பார்ட்டாக, ரியல் பார்ட் வந்து இமேஜினரி பார்ட்டாகவும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதான் இங்கே பண்ண போகிறோம், ஐயை காமனாக வெளியே எடுக்க போகிறோம். ஸோ ஐயை காமனாக வெளியிடும்போது பவரை பார்க்கணுங்க. இங்கே பவரில் 10 இருக்குது. அப்போ ஐயை வெளியிடும்போது ஐ பவர் 10 வெளியே வரும் ஓகேங்களா. இங்கே பவர் இல்லைனாக்கா வெறும் ஐயை மட்டும் வெளியே எடுத்துடலாம். ஸோ இங்கே பவர் எடுத்தால பவரும் காமனாக வரும். ஸோ நான் ஐயை காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போ இதுக்கு பவர் வந்து 10 இருக்குது. அப்போ ஐ பவர் 10 வரும் வெளியே இருந்துச்சுனாக்கா. இந்த காஸ் வந்து என்ன சேஞ்சஸ் ஆகிடும், காஸ் பை பை 10 அது ரியல் பார்ட் ஆகிடும். இதில் ஐ காமன் இல்லை மைனஸ் ஐ சைன் பை பை 10 ஆகிடும் பவர் 10 ஓகேங்களா. இப்போ காசு வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடுச்சு பாருங்கள், ரியல் பார்ட் ஆகிடுச்சு, சைன் வந்து இமேஜினரி பார்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இதுமாரி சேஞ்சஸ் ஆகணுன்னாக்கா ஐயை காமனாக வெளியே எடுத்தால் சேஞ்சஸ் ஆகிடும். பவரில் என்ன இருக்கோ அந்த பவரோட மேலே வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஐ பவர் 10 இன்ட்டு இப்போ பவர் இருக்கிறத என்ன பண்ணணும், இந்த தீட்டா பிளேஸு பார்க்கணும் பை யூஸிங் பை டிமாரிஸ் தீரம். டிமாரிஸ் தீரம் யூஸ் பண்ணினாக்கா பவரில் இருக்கிற அந்த எண் வந்து எங்கே வரும்னாக்கா அந்த தீட்டா பிளேஸில் பக்கத்தில் வந்து ஓகேங்களா. ஸோ அப்போ காஸ் பை பை 10 இன்ட்டு 10 மைனஸ் ஐ சைன் பை பை 10 இன்ட்டு 10. இந்த பவரில் இருக்கிறது எங்கே வரும்னா தீட்டாவுக்கு மல்டிப்ளைல் ஆகிடும். ஸோ அந்த 10 10 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங்னா இருக்கு பாருங்கள். ஸோ ஐ பவர் 10 இன்ட்டு காஸ் பை மைனஸ் ஐ சைன் பைன்னு இருக்கும். ஸோ இதுக்கு வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஸோ இந்த ஐ பவர் 10 எப்படி ஸ்பிட் பண்ணலான்னாக்கா என்ன நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸைஸில் பார்த்துருப்போம். ஐ பவரில் பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா அதை எப்படி ஸ்பிட் பண்ணுங்க, டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை டேரெக்டாகவும் ஸ்ப்ளிட் பண்ணலாம், பிரிக்கலாம். ஸோ ஐ பவர் 8 இன்ட்டு ஐ ஸ்கொயர்னு பிரிக்கலாம். ஸோ காஸ் பைக்கு வேல்யூ வந்து -1. காஸ் பை மீன்ஸு 180, காஸ் 180 வந்து -1. ஸோ மைனஸ் ஐ இன்ட்டு சைன் பைக்கு வேல்யூ வந்து 0, சைன் 180 is 0 வேல்யூ. ஸோ ஈக்குவல் டு ஐ பவர் 8ன்னு இருக்குது. ஸோ ஐ பவர் 8 வேல்யூ வந்து என்ன ஆகிடும், 1 ஆகிடும் ஓகேங்களா. ஐ பவர் 8னாக்கா இதில் 4 ஆல் டிவைட் பண்ணிங்களே, டிவிஷன் இருக்கிறது 4 ஆல் டிவைட் பண்ணி தானே எத்தனை 4 2 4s இருக்கும், ரிமைன் 0 இருக்கும். ஐ பவர் 0 ஆகிடும், வேல்யூ 1 ஆகிடும். ஐ ஸ்கொயர் வேல்யூ வந்து -1. ஸோ இதுக்கு வேல்யூ வந்து 1 ஆகிடும், இதுக்கு வேல்யூ -1. ஸோ -1 வந்து ஓகேங்களா. ஸோ மல்டிப்ளை பண்ணினா +1 ஓகேங்களா. ஐ பவர் 8 வேல்யூ வந்து ஐ பவர் 0ன்னு வரும். டிவிஷன் இருக்கிறது யூஸ் பண்ணால் ஐ பவர் 0 வேல்யூ வந்து 1 ஆகிடும். ஐ ஸ்கொயர் வேல்யூ வந்து -1, இந்த -1 இங்கே வந்து 0 ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது தெரியல, ஐ பவர் 8ன்றதை எப்படி நான் ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட் எக்ஸைஸில் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன். டிவிஷனில் ஐ பவர் 8னாக்கா அது எப்படி பண்ணணும், ஐ பவர் 8ன்றதை 4 ஆல் டிவைட் பண்ண, 4 ஆல் டிவைட் பண்ணினாக்கா 2 4s are 4 ஆல் டிவைட் பண்ண 2 4s are 8 வரும், ரிமைனிங் வந்து 0 வந்துடும் ஓகேங்களா. இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணாக்கா ஐ பவரில் 4 இன்ட்டு 2 + 0ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிங்க ஓகேங்களா. ஸோ இப்போ ஐ பவர் 4 ஹோல் பவர் இன்ட்டு ஐ பவர் 0ன்னு போகிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா ஐ பவர் 4 வேல்யூ வந்து 1 ஆகிடும், 1 ஸ்கொயர் பண்ணாக்கா 1 ஆகிடும் இன்ட்டு இதுக்கு ஐ பவர் 0 வேல்யூ வந்து 1 ஆகிடும், அப்போ 1 வரும் ஓகேங்களா. ஸோ வேல்யூ இஸ் 1. தட்ஸ் ஆல். Hi students, today homework sums example 2.29 simplify sin pi by 6 plus I cos pi by 6 power 18. ஸோ இது டைரெக்டாக போலார் ஃபார்ம்லேயே இருக்குது. ஸோ லாஸ்ட்டு சம் எக்ஸைஸில் லாஸ்ட் சம் அதில் தேர்ட் சம் அதே மாடல் தான் இது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதை போலார் ஃபார்மை கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம டிமாரிஸ் தேரம் அப்ளை பண்ணிங்க. ஸோ டைரெக்டாக இது போலார் ஃபார்ம் இருக்குது. ஸோ டைரெக்டாக என்ன பண்ணணும், டிமாரிஸ் ஃபார்ம் அப்ளை பண்ணிவிட்டு வேல்யூ ஃபைன் பண்ணணும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு காசு வரணுனாக்கா ஐயை காமனாக வெளியே எடுக்கணும். அப்போ ஐ பவர் 18 வெளியே இருந்துச்சுனாக்கா காஸ் பை பை 6 மைனஸ் ஐ சைன் பை பை 6 வந்துடும். அப்போ பவர் வந்து என்ன பண்ணணும், இன்சைடில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான வேல்யூஸு ஃபைன் பண்ண வேண்டியதான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.30 simplify 1 plus cos 2 theta plus I sin 2 theta by 1 plus cos 2 theta minus I sin 2 theta power 13 இது எக்ஸாம்பிள் சாரி எக்ஸைஸ் 2.8ல தேர்ட் சம். லாஸ்ட் சம் ஒர்க் பண்ணல தேர்ட் சம் அதே மாடல் தான். ஸோ அப்போ அதில் காஸ் 2 theta plus I sin 2 இசட்னு வச்சுங்க, டினாமினேட்டரில் இசட் பார் ஆர் 1/z வச்சுட்டு ஒர்க் அப் பண்ணி சிம்பிளை போகணும் ஓகேங்களா. எக்ஸைஸ் 2.8ல தேர்ட் சம் மாடல். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.31
simplify first one 1 plus I power 18, second one is minus root 3 plus 3I power 31. இது அதே மாதிரி நம்ம பண்ணணும், போலார் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டி மாரிஸ் தியரம் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை போலார் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ப்ராக்கெட் டேர்ம்ஸ் என்ன பண்ணணும், z ஈக்குவல் டு எடுத்து 1 plus I ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஃபார்ம் ரைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆரோட வேல்யூ ஃபைன் பண்ணணும், ஆல்ஃபா ஃபைன் பண்ணணும். அதை வச்சு எந்த குவாட்ரண்ட்டில் லையாவது பார்த்து தீட்டாவோட ஃபைன் பண்ணிவிட்டு போலார் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம பவரை ரைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டிமாரிஸ் ஃபார்ம். ஸோ தேர்ட் சம் மாடல் தான் எல்லாமே. ஸோ எக்ஸைஸில் எல்லாம் இந்த தேர்ட் சம் 3 சம்ஸுமே தேர்ட் சம் மாடல் தான். ஓகேங்களா? ஸோ ஒர்க் அப் பண்ணுங்கள். தேர்ட் சம் செகண்ட் சம் மாடல். Thank you, students.